Good morning, students. Today we are going to study Newton's laws of motion. First one, Newton's first law of motion. This law states that every body continues to be in a state of rest or that of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. That means what? இப்போ எவ்ரிபாடி எந்த திங்ஸாக இருந்தாலும் எந்த பாடியாக இருந்தாலும் கண்டினியூஸ் டு பி இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்குது. இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் யூனிஃபார்மாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். எது வர? அன்லஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு ஆக்ட் பண்ணுறது வர அது கண்டினியூஸாக மூவ் பண்ணிகிட்டே இருக்குது, இல்லைன்னா ரெஸ்ட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கக்கூடிய பால் அது ரெஸ்ட்டில் இருந்துன்னா அப்படியே ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இப்போ மிதிக்கும்போது என்ன ஆகும்? இது மூவ் பண்ண ஆரம்பிக்கும். இல்லைன்னா மூவ் பண்ணுறது எப்படி இந்த ரெசிஸ்டில் போகும்? ஏர் ரெசிஸ்டன்ஸு இல்லைன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால அது ரெஸ்ட்டில் நிற்கலாம். இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால் மட்டும்தான் அதனோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ண முடியும். திஸ் இஸ் கால்டு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. இது அதர்வைஸ் கால்டு இனர்ஷியா. இனர்ஷியான்னு சொல்கிற இனபிலிட்டி, தானாகவே சேஞ்ச் பண்ண முடியாத தட் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு இனர்ஷியா. இனபிலிட்டி ஆஃப் things, it does not change its state automatically, so that is called inertia. So first law is otherwise called what? Law of inertia. Understand? Next, what is force? இப்போ first law explain பண்ணுறது force பற்றி தான். So force means what? It is an external effort in the form of push or pull. புஷ் பண்ணியிருந்தால் that is called force, இல்லை pull வலிச்சாலும் அது பேர் force தான். Okay? The next, effect of force. What are the effects? First one, force produces or tries to produce the motion of a static body. A body is at rest state. இப்போ ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாடியை மூவ் டு ப்ரொடியூஸ் தி மோஷன். அப்போ மூவ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஃபோர்ஸ் வேணும். அப்போ ஃபோர்ஸ்னால ஒரு ஸ்டாட்டிக் பாடியை மூவ் பண்ண முடியும். செகண்ட் ஒன், ஃபோர்ஸ் ஸ்டாப்ஸ் அண்ட் ட்ரைஸ் டு ஸ்டாப் எ மூவிங் பாடி. இப்போ மூவ் பண்ணிகிட்டே இருக்குது, இது ரோல் ஆகிட்டே இருக்குது இல்லையா? இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ரெண்டு பேரும் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது ஸ்டாப் ஆகும். இப்போ ஃபோர்ஸ்னால ஸ்டாப் பண்ணவும் முடியும். Next one, force changes or tries to change the direction of motion of a body. இப்போ மூவிங் பாடியை அதனோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் இல்லையா? அப்போ அதனோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஃபோர்ஸு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ்? பேஸ்ட் ஆன் தி direction in which the forces act, they can be classified into two types. What are they? Like parallel forces and unlike parallel forces. Like parallel forces, two or more forces of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other are called like parallel forces. இப்போ ரெண்டோ மூணோ ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கலாம், அன்ஈக்குவலாக கூட இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே ஒரே டைரக்ஷனில், இங்கே பார்த்தாலே தெரியும் இந்த ஃபோர்ஸ் அதை எப்படி ஆக்ட் பண்ணுறது? சேம் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும்போது இது எல்லாமே மாற எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது இல்லையா? ஸோ திஸ் ஃபோர்ஸ் இஸ் கால்டு லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து இந்த சோஃபா தூக்கிட்டு போகுது இல்லையா? இப்போ இது பேரலல் ஃபோர்ஸ். ஆனால் இது ஆக்டின் விச் டைரக்ஷன்? சேம் டைரக்ஷன். இந்த ஒருவேளை இதனோட 25 நியூட்டன், ஒரு ஆளோட ஃபோர்ஸ் 25 நியூட்டன், அதோட நாள் 20 நியூட்டன், ஆனால் எதுவுமே சேம் டைரக்ஷனில் போகிறது. ஸோ திஸ் இஸ் கால்டு எக்ஸாம்பிள் ஆஃப் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். Next, unlike parallel forces, two or more equal forces are unequal. ஈக்குவலாகவும் அன்ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஆனால் ஆக்ட் எல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷன், ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம். பேரலல் ஆனால் ஆப்போசிட்டாக இருக்கலாம். தட் இஸ் கால்டு ஆப்போசிட்டாக இருந்தால் தட் இஸ் கால்டு அன்பேரலல் ஃபோர்ஸஸ். பேரலாக இருந்தால் தட் இஸ் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், ஆப்போசிட் இருந்தால் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதெல்லாமே பேரலாக இருக்குது, ஆனால் இது எப்படி இருக்குது? ஆப்போசிட்டாக இருக்குது. இது ஆப்போசிட் அந்த மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். எக்ஸாம்பிள், இப்போது இது கயிறு வடம் வலின்னு சொல்கிற மாதிரி கயிறை வலிக்கிறது. இங்கே ஒரு சைடு இங்கே ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு, இன்றால் அந்த ஆப்போசிட் ஆக்ட் பண்ணி ஆப்போசிட் ஆக்ட் பண்ணும்போது தட் இஸ் கால்டு அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். நெக்ஸ்ட் ஒன், ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ். பேரலல் ஃபோர்ஸ் ஆர் ஆக்டிங் இன் த சேம் டைரக்ஷன். இப்போ எல்லா ஃபோர்ஸுமே ஒரே டைரக்ஷன் ஆக்ட் பண்ணும்போது இந்த எல்லா ஃபோர்ஸோடையும் சம் இருக்குல்ல, தட் இஸ் கால்டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரிசல்ட் F1 இந்த டைரக்ஷனில் F2 மூணு பேர் இதை புஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போது F1, F2, F3 த்ரீ ஆர் ஆக்ட் இன் த சேம் டைரக்ஷன். ஸோ வாட் இஸ் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தீஸ் த்ரீ ஃபோர்ஸஸ், F1 + F2 + F3. தட் இஸ் சம்மேஷன் ஆஃப் தீஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு F4. நெக்ஸ்ட், பேரலல் அன்ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆர் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போது இது இந்த பேன் எடுத்துன்னு இது ஈக்குவலாக ஆக்ட் பண்ணும்போது 60 நியூட்டன் அண்ட் 30 நியூட்டன் ஆக்ட் இன் சேம் டைரக்ஷன், then the resultant force is equal to 60 + 30, that is 19 நியூட்டன்.
ஆனால் unequal force சொல்லும்போது ஒன்று 30 இந்த direction, another one 10 Newton this direction. So what is the resultant force? Two are in opposite direction. So 30 minus 10, that is 20N. எதனால் 30 மைனஸ் இங்கே தான் ஹையர் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் இல்லையா, கிரேட்டர் ஃபோர்ஸ் இங்கே தான். ஸோ திஸ் பாடி மூவ் இன் திஸ் டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் போகுமா, இங்கே தானே நியூட்டன் ஜாஸ்தி, அப்போ இந்த டைரக்ஷனில் பலம் ஜாஸ்தியான இந்த டைரக்ஷன். இப்போ விசை இந்த சைடு இருக்கிறனால இந்த சைடில் தான் அது மூவ் ஆகும். ஸோ 30 minus 10 that is equal to 20 Newton. இது வந்து அன்ஈக்குவல் ஃபோர்ஸாக இருந்தால். நெக்ஸ்ட் parallel forces are acting in opposite direction the same line of action. இப்போது லைன் சேம் லைன், ஆனால் இப்போ ஒரே லைன் ரெண்டுமே சேம் டைரக்ஷன், ஒரே நியூட்டன் விசை கரெக்ட் ஈக்குவலாக இருந்தால் 2 Newton ஆக்ட் இன் திஸ் டைரக்ஷன், 2N ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வாட், ஈக்குவலாகவே இருந்தால் does not move, is not. So 2N minus 2N, that is equal to what, 0 Newton. Next, balanced forces. If the resultant of all the forces acting on the body is 0, then the body will be in equilibrium. இப்போது எல்லா ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது இந்த பாடி ரிசல்டன்ட் ஃபோர்ஸு 0 ஆக இருந்தால், இல்லை அதோட சம்மேஷன் 0 ஆக இருந்தால் அந்த மீனிங் என்ன, அப்போ அந்த பாடி ஈக்குலிபிரியத்தில் இருக்குது, மூவ் ஆகாமல் இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு மீனிங். சச் ஃபோர்ஸ் ஆர் கால்டு பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு, இந்த திங்ஸை இந்த இந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறோம், பலத்தை இங்கே அப்ளை பண்ணுறோம், ஈக்குவலாக அப்ளை பண்ணும்போது இந்த பாடி என்ன ஆகும், டஸ் நாட் மூவ். So it is in balanced condition, equilibrium condition. So no acceleration. இங்கே velocity இல்லை, மூவே ஆகலை. So no acceleration. So balanced force is equal to no acceleration. Next, unbalanced force. If the resultant of all the forces acting on the body is not 0. If it is 0, it is called balanced. Not 0, unbalanced force. Then the body causes motion. இல்லையா? For example, இங்கே 100 Newton, இங்கே 60 Newton. அப்போ என்ன ஆகும், இங்கே புஷ் பண்ணும்போது 100 Newtonல அப்ளை பண்ணும்போது அந்த பாடி மூவ் ஆகும். சில டைமில் பாடி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருந்தால் நம்மள என்ன பண்ணோம், அப்ளை பண்ணோம் இல்லையா, விசையை கொடுக்கும். ஸோ இங்கே 100 Newton அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, மூவ் ஆகும். ஓகே, இங்கே சின்ன ஃபோர்ஸ்னால் ரெசிஸ்ட் பண்ணியிருந்தாலும் இங்கே ஹையர் ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், அப்போது அந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். திஸ் இஸ் கால்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஈக்குலிபிரியன்ட் ஃபோர்ஸ். இப்போது ஈக்குலிபிரியன்ட் சிஸ்டம் கேன் பி ப்ரோட் இன் ஈக்குலிபிரியம். இந்த சிஸ்டமே ஈக்குலிபிரியம் ரெஸ்ட்டில் நிற்கணும்னா பை அப்ளைங் அனதர் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கு எதிரான ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸு இதுக்கு ரெண்டுமே கூட சம்மேஷன் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் பண்ணுது. அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஈக்குலிபிரியன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது இந்த சிஸ்டமே என்ன ஆகும், ரெஸ்ட்டில் நிற்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஈக்குலிபிரியன்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் இப்போ இது பாரு, இங்கே பி ஒரு ஃபோர்ஸு, அந்த கியூ ரெண்டோடையுமே சம்மேஷன் சொல்கிறது ரிசல்டன்ட் ஃபோர்ஸு. இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸோட பேர் தான் ஈக்குலிபிரியன்ட். இப்போ இந்த சிஸ்டம் என்ன ஆகும், ரெஸ்ட்டில் ஈக்குலிபிரியம் பொசிஷனில் நிற்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.